எல்லா பழக்கமும் முதல்ல நட்புல தான் ஆரம்பிக்கும். ஆனா கடைசியில நான் சொல்றதுலதான் போய் நிக்கும். லவ்ங்கிற பேர்ல ஏமாந்து போய் வாழ்க்கைய தொலைச்ச நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன பார்த்தாவது உஷாராய்க்கோயே. உங்களுக்கு புத்தி இல்ல, அதான் ஏமாந்து போய் இப்படி நிக்கிறீங்க. அதனால எல்லாரும் உங்கள மாதிரி அறிவில்லாம இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீ சொல்றது சரிதான். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு புரிஞ்சுக்கிற புத்தி இல்லாம நான் இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறேன். ஆனா என்ன மாதிரி நீ ஏமாந்துட கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் உனக்கு புத்திமதி சொல்றோம். அத புரிஞ்சுக்காம பேசுறியே மது. எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்களே இந்த வீட்ல வந்து ஒண்டி இருக்க வேஸ்ட் லக்கேஜ். ஏய் மது, சின்ன பொண்ணு புரியாம பேசிட்டு இருக்கேன்னு நானும் பொறுமையா இருக்கேன். அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல இப்படி பேசினதுக்கு சிந்து கிட்ட மன்னிப்பு கேளு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் உண்மையை தான் சொன்னேன். இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு சொந்தமா இல்ல எனக்கு சொந்தமா? தாத்தா பாட்டிக்கு சொந்தமா? இல்ல. இப்படி யாருக்குமே சொந்தம் இல்லாத இவங்க எதுக்காக நம்ம வீட்ல இருக்கணும்? முதல்ல இவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. இவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு இவங்க நம்ம வீட்ல இருக்கணும்? இவங்க இங்க இருக்க போய் தான் நீங்க என்ன திட்டிட்டு இருக்கீங்க. இவங்களை இங்க இருந்து அனுப்புங்க. ஹே, இன்னொரு வாட்டி இப்படி பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சிந்து யாரோ எவ்வளோ இல்ல, என் தங்கச்சி. புரியுதா உனக்கு? இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுங்க. கூட பிறக்காதவங்களை பக்கத்துல வச்சுட்டு தங்கச்சின்னு சொல்லுவீங்க. உங்க வயித்துல பிறக்காத என்ன மகளேன்னு சொல்லுவீங்க. இப்படி போய் போய் சொல்றதுன்னு உங்க புத்தியே. மது, என்னடி எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒரு அளவுக்கு தான் என்னால பொறுத்துக்க முடியும். இல்ல இந்த ஸ்டிக்கோலையும் வெளுத்துருவோம் பாத்துக்க, ஜாக்கிரதை. உண்மையை சொன்னா ஆளுக்கு என்ன திட்டுவீங்க. என்ன நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் கரெக்டா இருக்கீங்களான்னு உங்களே நீங்க கேட்டுக்கோங்க. ஏமா மது, சிந்து, மது உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அது உன்னை எந்த அளவுக்கு மனசளவுல பாதிச்சிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவ சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன செவந்தி நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மது சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்னதும் கரெக்ட் தானே. எனக்கு புத்தி இல்லாம தானே நான் அந்த ராஸ்கல் கிட்ட ஏமாந்துட்டேன். அததானே அவ சொன்னா. வாழ்க்கையில மோசம் போனவள யாரு என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் ரோஷப்பட்டா இருக்க முடியும். இப்ப மது சொன்னதுக்காக நான் இதை சொல்லல. நான் இப்பவும் அதே மனநிலைமையில தான் இருக்கேன். ஹே சிந்து, எதுக்காக நீ மோசம் போயிட்டேங்கிற மனநிலைமையிலே இருக்க? அதான் உன்னை ஏமாத்தினவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் கையாலேயே தாலி வாங்கி அவன் கண்ணு முன்னாடியே உன் குழந்தையோட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. உன்ன மாதிரி இந்த தைரியமோ துணிச்சலும் யாருக்கும் வராது. நான் யாரு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நீங்க எனக்கு பக்கபலமா நின்னு எனக்கு எப்பவுமே தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஊர் உலகத்தோட பார்வையில கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போய் குழந்தைய வாங்கிக்கிட்டவன்னு தானே எல்லாரும் பேசுவாங்க. என்ன அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. என்னை ஏமாத்தினவன் கையாலேயே அதிகாரப்பூர்வமா நான் தாலி வாங்கிக்கிட்டேங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தானே செவந்தி. நான் கெட்டு போனவன் அப்படித்தானே பாப்பாங்க. உனக்கான அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாரும் உன்னை அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் அதுக்காக நாம கவலைப்பட தேவையில்லை. நமக்கான வாழ்க்கைய நாம வாழ்ந்துகிட்டே போயிட்டே இருக்கணும். இப்போ என்னையே எடுத்துக்கோயே. மனோ திடீர்னு என்னை விட்டு போனப்போ எப்படி வாழறதுன்னு எனக்கும் குழப்பமா தான் இருந்துச்சு.
ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்தையே நிர்வகிக்கிற இடத்துல நான் இருக்கேன். மத்தவங்கள பத்தி கவலைப்படாம என் குடும்பம் என் வாழ்க்கைன்னு நான் போராட போய் தான் எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. நீயும் அப்படிதான் போராடிக்கிட்டு இருக்க. உன்னோட இந்த போராட்டத்தை புரிஞ்சுக்காம மது வீட்டை விட்டு போன உன் மனசு உடையிற மாதிரி பேசிட்டா. அவ வர வர கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறா. அத தயவு பண்ணி நீ பெருசா எடுத்துக்காத. ச்சே, மது அப்படி சொன்னது என்ன எந்த விஷயத்திலயும் மன ரீதியா காயப்படுத்தினதே இல்ல. அவளுக்கு தான் நம்ம என்ன நல்ல விதமா சொன்னாலும் கெட்டவங்களா தானே தெரியும். இப்பவும் அந்த கோவத்துல தான் அவ என்கிட்ட அப்படி பேசினான்னு தெரியும். அப்படியே மது என்ன கட்டாயப்படுத்தி வெளியில போக சொன்னாலும் போயிடுவேனா என்ன? நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். என் பையன் உங்களோட அரவணைப்புல வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் எப்பவும் உங்களோடயே தான் இருப்பேன்.